மாஸ்டருக்கு வணக்கம். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம். இப்போ நம்ம பாபுஜி மாஸ்டர் எழுதின சத்யோதயம் புத்தகத்தில் 9வது சாப்டர் மெய்மை உணர்தல் பார்க்க போகிறோம். இதில் பேஜ் நம்பர் 103, 104 இல்லை மாஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஒரு அரசனுக்கு 4 மனைவிகள் இருந்தாங்க. அந்த அரசன் முதல்ல 4வது மனைவி கிட்ட போய் கேட்குறாரு, நான் இப்போ இறந்துட்டேன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அந்த மனைவி, நான் உடனே மறைஞ்சிருவேன், நீங்கள் இறந்த உடனே நான் மறைஞ்சிருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது 3வது மனைவி கிட்ட போய் கேட்குறாரு. அவங்க, நான் சுடுகாடு வரைக்கும் வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, வந்து அழுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது 2வது மனைவி கிட்ட போய் கேட்குறாரு, நான் வேற ஒருத்தரை திருமணம் செஞ்சுக்குவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கடைசியாக முதல் மனைவி கிட்ட கேட்குறாரு, நான் இறந்துட்டேன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு. நீங்கள் எங்கே போகிறீங்களோ அங்கேயும் நானும் வருவேன், அங்கேயே நானும் வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ முதல் மனைவி அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய உடம்பு. அப்போது நாம் இறந்த உடனே அந்த உடம்பும் நம்மளை விட்டு போயிடுது, அதுவும் மறைஞ்சிருது. அடுத்தது 2வது மனைவின்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய சுற்றத்தார்கள், உறவினர்கள், நம்மளுடைய நண்பர்கள். அவங்க எல்லாரும் அதிகபட்சம் சுடுகாடு வரைக்கும் வருவாங்க, நமக்காக அழுவாங்க. அடுத்தது 2வது மனைவின்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய சொத்து சுகங்கள். அது எல்லாமே நாம் இறந்த உடனே இன்னொருத்தங்களுக்கு அது போய் சேர்ந்துருது. கடைசியா முதல் மனைவி அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஆன்மா. நாம இறந்ததுக்கு அப்புறம், நம்ம உடல் மறைஞ்சதுக்கு அப்புறமா அது என்னைக்குமே நிலைச்சிருக்கக்கூடிய ஒண்ணு. அப்போ அப்படிப்பட்ட அந்த ஆன்மா மறுபடியும் வந்து இந்த உலகத்துல பிறவி எடுக்காம இருக்கிறதுக்காக தான் நாம உயிரோட இருக்கும் போதே அந்த ஆன்மாவை இறை நிலைய உணர வைக்கணும். அப்படிங்கறதுக்காக தான் நாம இந்த ஆன்மீக பயிற்சிகளை நாம செஞ்சிட்டு இருக்கோம். அப்போ அந்த ஆன்மாவிற்கு நாம விழிப்புணர்வு தரோம், இறை நிலையை பற்றிய ஒரு விழிப்புணர்வை நாம தரோம், இறையோட ஐக்கியமடைய செய்யறோம். அதாவது அந்த பிரபஞ்சமளாவிய சுயத்தோட நம்மளுடைய அந்த தனிப்பட்ட சுயத்தை ஒன்று கலக்கிறதுக்கான ஒரு பயிற்சியையும் முயற்சியையும் நாம இதுல செஞ்சிட்டு இருக்கோம். ஒரு மனிதனுடைய ஆயுட்காலம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி புத்தர் சீடர்கள் கிட்ட கேட்கிறாரு. ஒருத்தர் ஒரு விதமா சொல்றாங்க. ஒருத்தர் 90 வயசுங்கிறாரு, ஒருத்தர் 80ங்கிறாரு, ஒருத்தர் 70ங்கிறாரு. அப்போ புத்தர் சொல்றாரு, அது எல்லாமே உண்மையா? நம்மளுடைய ஒரு மனிதனுடைய ஆயுட்காலம் அப்படிங்கிறது மூச்சு விடக்கூடிய இந்த க்ஷணம், இந்த நிமிஷம்தான். இதுக்கு அடுத்த செகண்ட் என்ன நடக்கும் அப்படிங்கிறது நம்ம யாருக்குமே தெரியாது. இப்போ நாம எல்லாரும் என்ன பண்றோம், இறந்த காலத்தை பத்தி பேசுறோம், இல்லைன்னா எதிர்காலத்தை பத்தி நினைக்கிறோம். ஆனா இன்னைக்கு நிகழ்காலம் அப்படிங்கிறது தான் விதியை நிர்ணயிக்கக்கூடிய ஒண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம மாஸ்டர் சொல்றாங்க. அப்போ இந்த நிகழ்காலத்துல நாம நம்மளுடைய ஆன்மாவுக்காக என்ன பண்றோம் அப்படிங்கறத தான் நாம பார்க்கணும். ஆன்மீகத்துல 3 வகையான நிலைகள் இருக்கு அப்படிங்கறத மாஸ்டர் சொல்றாங்க. முதல் நிலை அப்படிங்கிறது முக்தி. அதாவது மறுபடியும் இந்த பூமிக்கு வராம இருக்கிற அந்த ஒரு நிலை, அதாவது பிறவா நிலையை அடையிறது அப்படிங்கிறது. அடுத்தது 2வது நிலைங்கிறது மெய்மை உணர்தல். நம்மளுடைய ஆன்மாவை விழிப்புணர்வு செய்ய வைக்கிறது, அந்த இறை நிலையை பற்றிய விழிப்புணர்வை ஆன்மாவிற்கு கொடுக்கிறது. அதுதான் மெய்மை உணர்தல் அப்படின்னு சொல்றாங்க, தன்னிலை உணர்தல் அப்படிங்கிறது. அடுத்தது 3வது நிலை அப்படிங்கிறது தான் அந்த பரம்பொருளோட ஐக்கியமாகிறது. ஒரு மனிதனுக்கு இறை நிலையை அடையணும், இறையை உணரணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் எழும்போது அதற்கு அடித்தளமா இருக்கிறது தான் மதம் அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்ப அதுக்காக தான் மதம் அப்படிங்கிற ஒண்ணு தோற்றுவிக்கப்பட்டது. அப்போ அந்த மதத்துக்குள்ள இருந்து நாம நிறைய விஷயங்களை, அடிப்படையான நிறைய விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ அந்த மதத்தினுடைய இறுதியில தான் ஆன்மீகம்ங்கிறது ஆரம்பிக்குது அப்படிங்கிற ஒரு புரிதலும் நமக்குள்ள ஏற்படுது. அப்போ அடுத்தது என்ன பண்றோம், நம்மளுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம்ங்கிறது நம்மளுடைய ஆன்மாவை விழிப்புணர்வு செய்ய வைக்கிறது, இறையோட ஒன்று கலக்கிறது அப்படிங்கிற அந்த லட்சியத்தை நாம எடுத்துக்கிறோம் அந்த ஆன்மீக பாதையினுடைய வழியில போய்.
அதுக்கப்புறம் என்ன பண்றோம், அதற்கான வழிமுறைகள் எல்லாத்தையுமே மாஸ்டர் நமக்கு கொடுக்கறாங்க. அதை எல்லாத்தையும் நாம பின்பற்ற ஆரம்பிக்கிறோம். அடுத்தது 4வது படிக்கட்டா அந்த வழிமுறைகள்ல நாம போகும்போது, பின்பற்றி நாம போகும்போது அதுல வரக்கூடிய அந்த தடைகள், சிக்கல்கள், இது எல்லாமே நமக்கு வரும் இல்லையா, அதை எல்லாத்தையுமே சரி செஞ்சு நம்மளை கூட்டிட்டு போகிறதுக்கு குரு நமக்கு வராரு. அப்ப அந்த குருவை, சிறப்பான ஒரு மகோன்னதமான ஒரு குருவை நாம தேர்ந்தெடுக்கிறோம். அந்த குருவினுடைய வழிகாட்டுதல்ல போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள வருது. அப்போ அந்த குரு நமக்கு அவரின் மூலமா ஆன்மீக பயிற்சி முறைகள் எல்லாத்தையுமே, நல்ல பயிற்சி முறைகளை தேர்ந்தெடுத்து அந்த இறைநிலையை அடையணுங்கிறத இறுதி லட்சியமா நாம வச்சிட்டு இருக்கிறதுனால அந்த பயிற்சி முறைகள், ஆன்மீக பயிற்சி முறைகள் எல்லாத்தையுமே நாம ஃபாலோ பண்ணிட்டு போறோம். அப்போ குருவினுடைய துணையோட அந்த ஆன்மீக பயிற்சி முறைகளை நாம செய்யும் போது நமக்குள்ள ஒரு ஆழமான நம்பிக்கை அப்படிங்கிற அந்த பற்றுறுதி வலுப்பெறுது. நமக்கு ஏற்பட்ட நம்பிக்கையில நாம இன்னும் உறுதியா போகிறோம் உள்ள. அப்ப அந்த உறுதி அப்படிங்கிறது நமக்கு இது எல்லாத்தையுமே கொடுத்த நம்மளுடைய குருவினுடைய நினைவுங்கிறது நமக்கு நாள் முழுக்க இருக்க ஆரம்பிக்குது. அப்ப அததான் நாம நிலையான நினைவு அப்படின்னு சொல்றோம். நாள் முழுக்க நாம நம்மளுடைய மாஸ்டரை பத்தின ஒரு நினைவோடையும், கடவுளை பற்றின ஒரு நினைவோடையும் நாம இருக்கோம். அந்த நிலையான நினைவு அப்படிங்கிறது நம்மள முழுமையா மாஸ்டர் கிட்ட அர்ப்பணம் செய்ய வைக்குது. அதுதான் ஆன்ம சமர்ப்பணம் அப்படிங்கிறது. நாம உடல், மனம், ஆன்மா இது எல்லாத்தையுமே நாம முழுமையா அவர்கிட்ட ஒப்படைக்கிறோம். அப்படி நாம ஒப்படைக்கும் போது நமக்கு குரு, நம்மளுடைய குரு நமக்கு மெய்மை உணர்தல் அப்படிங்கிற அந்த ஒரு மார்க்கத்திற்கு நம்மள கூட்டிட்டு போகிறாரு. பொதுவா நாம எல்லாருமே கடவுளை பத்தியும், ஆன்மாவை பத்தியும், இந்த பிரபஞ்சம் உருவான ரகசியம், இது எல்லாத்த பத்தியுமே ஏதோ ஒரு விதத்துல நாம பேசிட்டு தான் இருக்கோம், கேட்டுட்டு தான் இருக்கோம். ஆனா கடவுளை அடைஞ்ச ஒருத்தரையோ, அவரை அறிஞ்ச ஒருத்தரையோ நமக்குள்ள நாம தேடணும் அப்படின்னா ஒருத்தரை கூட நாம பார்க்க மாட்டோம் அப்படின்றாங்க. இப்போ நிறைய மதங்கள் இருக்கு, அதனுடைய பிரதிநிதிகள் இருக்காங்க. அவங்க எல்லாருக்குள்ளேயுமே ஏதோ ஒரு விதமான சண்டை சச்சரவுகள் இருக்கிறதுக்கு காரணமும் இதுதான் அப்படின்னு சொல்லி மாஸ்டர் சொல்றாங்க. அவங்க எல்லாருமே கடவுளை பத்தி எவ்வளவோ பேசுவாங்க. ஆனா அவங்களுடைய அந்த உள் மனதுல முழு நாத்திகர்கள்னு சொல்லக்கூடிய அந்த கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள காட்டிலும் ரொம்ப அதாவது அவங்கள காட்டிலும் இவங்க மோசமாதான் இருப்பாங்க, அவங்களுக்கும் இவங்களுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்காது அப்படின்றாங்க. ஏன்னா இவங்க உதட்டளவுல தான் கடவுள் இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்களே தவிர இதயபூர்வமா கடவுள் இருக்கிறத என்னைக்குமே நினைக்கிறதில்ல அப்படின்றாரு. அப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன, நமக்கு ஏதாவது ஒரு துன்பமோ துயரமோ வரும்போது அவங்களுக்கு கடவுள் தேவைப்படுறாரு. அப்ப அந்த நேரத்துல அவங்களுடைய அந்த குரலை கேட்டு கடவுள் வரணும், அவங்களுடைய துன்பங்களை தீக்கணும் அப்படின்னு சொல்லிதான் அவங்க எதிர்பார்க்கறாங்க. அவங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகிறதுக்கு மட்டுமே பிரார்த்தனை பண்றாங்க. அப்படி இருக்கிற இவங்களுக்கு உண்மையான அன்பு, பக்தி அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கவே இருக்காது. அந்த எண்ணத்திலிருந்து இவங்க ரொம்ப தொலைவுல இருப்பாங்க அப்படின்றத சொல்றாங்க. ஒரு முறை பாபுஜி மாஸ்டரும் சாருஜி மாஸ்டரும் ஒரு இடத்துக்கு சத்சங் கொடுக்க போயிருந்தப்போ கூடவே ஒரு அபியாசியும் போயிருந்தாரு. அப்போ அந்த ஸ்டேஜ்ல அபியாசி பேசுறாரு மக்கள் கிட்ட. நான் கடவுளையே கூட்டிட்டு வந்திருக்கேன், கடவுளையே உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பாபுஜி மாஸ்டரை கை காமிச்சு சொல்றாரு. அப்போ பாபுஜி மாஸ்டர் சாருஜி மாஸ்டர் கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி இவர் பேசுறத நிறுத்த சொல்லு, அந்த பெதற்றலை நிறுத்த சொல்லு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு சாருஜி சொல்றாரு, அவர் உண்மையை தானே சொல்றாரு, நீங்க உண்மையிலேயே கடவுள் தானே, அவர் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு பாபுஜி மாஸ்டர் சொல்றாரு, அத பத்தி நாம அப்புறம் பேசிக்கலாம், ஆனா அந்த அபியாசி உண்மையிலேயே எனக்குள்ள அவர் கடவுளை உணர்ந்திருக்காரா அப்படிங்கிறது தான் இப்போதைய கேள்வி அப்படிங்கிறது. அப்போ உதட்டளவுல கடவுள் அப்படின்னு சொல்லி சொல்றாரே தவிர உண்மையிலேயே எனக்குள்ள அந்த தன்மைய அவர் பார்த்திருக்காரா, உணர்ந்திருக்காரா அப்படிங்கறத தான் இப்ப நாம பார்க்க வேண்டியது அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த இடத்துல உணர்தல் அப்படிங்கறது தான் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. இப்ப உண்மையான பக்தி அப்படின்னா என்ன?
அதாவது உண்மையான பக்தர் அப்படின்னா என்ன? யாரு ஒருத்தர் உலகியல் லாபத்தையோ ஒரு சலுகையோ எதிர்பார்க்காம, அதாவது பொருளாதார ரீதியா எந்த ஒரு விதமான பெனிஃபிட்டையும் எதிர்பார்க்காம கடவுள்கிட்ட அன்பு வேணும்னு சொல்லி அன்பு செலுத்துறாரோ அவர்தான் உண்மையான பக்தர். அதுதான் உண்மையான பக்தியும் கூட அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த மாதிரியான ஒரு சிறந்த பக்தர் எப்படி இருப்பாருன்னு சொல்றாங்கன்னா, அவர் எப்பவுமே கடவுளுடைய அவருடைய சித்தத்திற்கு முழுமையா பணிஞ்ச நிலையில இருப்பாரு. நமக்கு என்ன கிடைச்சதோ அது எல்லாமே நல்லதுதான் சொல்லி நினைப்பாரு. தனக்கு கிடைச்சது நல்லதோ கெட்டதோ, மகிழ்ச்சி தருதோ இல்லையோ, எதுவா இருந்தாலும் சரி அவர் எல்லாத்தையுமே மன திருப்தியோட ஏத்துக்கிறாரு. ஒரு சுகமோ இல்ல துக்கமோ அவருக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. எதுவா இருந்தாலும் நம்மளுடைய அன்பிற்குரியவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு, அது நமக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அந்த மாதிரி எது நடந்தாலும் அதை முழுமையா ஏத்துக்க கூடிய அந்த மனோபாவமும் ஏன்னு கேள்வி கேட்காத ஒரு மனநிலையும் தான் பக்தியினுடைய உயர்ந்த நிலை அப்படின்றத மாஸ்டர் சொல்றாங்க. இப்போ ஒரு மறு பேச்சே பேசாம எல்லாத்தையும் ஏத்துக்கிறது அப்படின்னு சொல்றது, அப்படி இருக்கிறவர் ஒரு சோம்பேறியா இருக்காரு அப்படிங்கிறது பொருள் கிடையாது. எல்லாத்தையும் சரி சரி அப்படின்னு சொல்லி மண்டையாட்டிக்கிட்டு அமைதியா உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்கள சோம்பேறி அப்படிங்கிறது கிடையாது. கடவுள் விரும்பினா நாம ஒண்ணுமே செய்யலனாலும் பரவாயில்ல, அவர் நமக்கு எல்லாத்தையுமே கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லி நாம கடவுளை கண்மூடித்தனமா சார்ந்திருக்கிறது, நம்பி இருக்கிறது அப்படிங்கிறது இதனுடைய பொருள் கிடையாது. தனக்குத்தானே உதவி செய்து கொள்பவர்களுக்கு தான் கடவுளும் உதவி செய்வாரு அப்படின்றாங்க. அப்போ இதுதான் உண்மையும் கூட. இன்மைக்கும் மறுமைக்கும் செய்ய வேண்டிய நம்மளுடைய பொறுப்புகளை நிறைவேற்றத்துக்கு நாம பாடுபடணும். அப்போ இம்மை அப்படின்னா என்ன? இந்த பிறவியில நம்மளுடைய உலக வாழ்க்கையில நாம செய்ய வேண்டிய பொறுப்புகள், அதாவது லௌகீகம் சம்பந்தப்பட்ட நம்மளுடைய கடமைகள், பொறுப்புகள். அப்ப இதை எல்லாத்தையுமே நாம சரிவர செய்யணும். மறுமை அப்படின்னா என்ன? நம்மளுடைய ஆன்மாவிற்கு நாம செய்யக்கூடிய நன்மைகள். மரணத்திற்கு அப்புறமா அந்த ஆன்மா இறையோட ஒன்று கலக்கிறதுக்கு, மறுபிறவி எடுக்காம இருக்கிறதுக்கு, இந்த கர்ம பூமிக்கு மறுபடியும் அந்த ஆன்மா வராம இருக்கிறதுக்காக நாம செய்ய வேண்டிய நம்மளுடைய கடமைகள். அப்போ இந்த 2 பொறுப்புகளையும் நம்ம கிட்ட இருக்கு. அதை நிறைவேற்றுறதுக்கு நாம பாடுபடல அப்படின்னா நாம புனிதமான கடமையிலிருந்து தவறுறோம் அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தமாகுது. அப்போ இந்த 2 பொறுப்புகளையும் நாம செய்யும் போது எல்லாமே கடவுளோட சித்தப்படிதான் வேலை செய்யறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்மளுடைய மனசுல முக்கியமா நாம வச்சிருக்கணும். அப்போ இதனுடைய விளைவுகள் நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் அதை நம்ம மன திருப்தியோட நாம ஏத்துக்கணும். அப்ப இந்த நிலைக்கு வரும்போது மட்டும்தான் நம்ம மகோன்னதமான மாஸ்டர்னுடைய உண்மையான பக்தர்களாகவும் அது மெய்ப்பொருளை அடையறதுக்கு தகுதியுள்ள பாதையில நாம கரெக்டா போயிட்டு இருக்கோம் அப்படிங்கறதையும் குறிக்குது. நம்மளுடைய பொறுப்புகள் எல்லாத்தையும் நாம செய்யணும். அதே நேரத்துல அதனுடைய விளைவுகள்ல நாம பங்கெடுத்துக்காம எல்லாமே கடவுள்கிட்ட முழுமையா அர்ப்பணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த மாதிரி அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு தன்மையும் எல்லாத்தையும் ஏத்துக்கிற ஒரு தன்மையும் நமக்கு எப்ப கிடைக்குதோ அப்பதான் நம்ம மாஸ்டர்னுடைய உண்மையான பக்தர்களாவும் இருக்க முடியும். அந்த மெய்ப்பொருளை அடையறதுக்கு நாம போற பாதையில நம்ம சரியா போயிட்டு இருக்கோம் அப்படிங்கறதும் இதுல நமக்கு சரியா தெரியுது. அப்போ எல்லாத்தையுமே ஒரு நன்றி உணர்வோட ஏத்துக்கிறது அப்படிங்கறது தான் ஆன்மீக பாதையினுடைய ஒரு முக்கியமான அம்சம் அப்படிங்கறத மாஸ்டர் நமக்கு சொல்றாங்க. மாஸ்டருக்கு நன்றி. அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நன்றி.